السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ما وقر شاب شيخا إلا قيض الله له في سنه من يوقر. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால்
நமது மதுரை மாவட்ட ஷரியத் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக நடைபெறுகிற பாக்கியம் நிறைந்த இந்த நிகழ்வுடைய மரியாதைக்குரிய தலைவர் அல் அஹ்மது இனாயத்துல்லா ரஹ்மானி ஹதரத் தாமத் பரக்காத்துகும், இங்கே நிரம்ப அமைந்திருக்கிற உலமா பெருமக்கள், எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமைந்திருக்கிற சகோதரர் பேர் முகமது ஹதரத் உட்பட மற்றும் ஜமாத்து நன்மக்கள், நமது பள்ளியின் தலைவர், நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், சங்கை மிக்க உலமா சபையினுடைய நன்மக்கள் அத்தனை பேர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நாம் துவா செய்தவனாக. அன்பர்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதில் மிகுந்த அக்கறை கொண்ட மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சையத் அபூ தாஹிர் ஹதரத் அவர்கள் இதற்கு தோதுவான தேதியை கேட்டு பெற்றார்கள். அவர்கள் கேட்ட சில தேதிகளுக்கு கூட நேரம் ஒத்துவராமல் இருந்தபோது ஹதரத் அவர்களுக்கும் நாம் துஆ செய்து, நண்பர்களே, மனித வாழ்க்கையில் அல்லாஹ் அற்புதமான 3 பருவ காலங்களை தந்திருக்கிறார்.
ஒவ்வொன்றுமே அற்புதம். அவன் கொடுத்த அந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் துவங்குகிற அந்த நிலை குறித்து திருக்குர்ஆனில் சொன்னான். நான் உன்னை எப்படி துவக்கினேன் என்கிறான். எத்தனை பலகீனம் நீ துவங்கிய போது, உன்னை வார்த்தெடுத்து உருவாக்கி உன் படைப்பு அற்புதம், நீ பலகீனம். ஞாபகம் வையுங்கள், உன்னை படைத்தது அற்புதம், ஆனால் நீ பலகீனம். அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் துஅஃப், அல்லாஹ் உங்களை பலகீனத்தில் இருந்தே படைத்தான். பலகீனமான பொருள் தான் உன் மூலப்பொருள். உன்னை படைப்பதற்கு அவன் அமைத்துக் கொண்ட பொருள், மூலப்பொருளை பலகீனம். ஒரு துளி நீர் அந்த பலகீனமான பொருளில் இருந்து படைத்தான். இன்னும் பெருமக்கள் தஃசீரின் விளக்கம், அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் துஅஃப், உன்னுடைய துவக்கம் பலகீனம், ஆரம்பம் பருவம் என்பது சிறுபிராயம், அது பலகீனம். பலகீனமான படைப்பில் அல்லாஹ் உன்னை துவக்கி வைத்தான். அற்புதமான பருவம் குழந்தை பருவம். குழந்தைகளோடு நாம் எப்படி, நம்மோடு குழந்தைகள் எப்படி கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அது ஒரு மிக சிறந்த பருவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஷ்பங்கள் என்றார்கள் பிள்ளைகள். பிள்ளைகள் புஷ்பங்கள், நுகர வேண்டும் என்றார்கள், முத்தமிடுங்கள் என்றார்கள், அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள், ஆறத் தழுவுங்கள் என்றார்கள், அன்பு காட்டுங்கள் என்றார்கள், இரக்கம் காட்டுங்கள் என்றார்கள். கண்டிப்பு மாத்திரம் இருக்க வேண்டாம், கருணை இருக்கட்டும் என்றார். குழந்தை பருவம் கருணை இருக்கட்டும். நல்ல தந்தையார் கண்டிப்பும் கருணையும் உடையவரே நல்ல தந்தை. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். பிள்ளைகளை எப்படி ஆக்க வேண்டும்? குழந்தை பருவம் மிகப்பெரிய பருவம், அன்பில் வளர வேண்டும். அதிகாரப்படுத்தப்படும் பருவம் அல்ல குழந்தை பருவம். இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் 1.5 வயசு 2 வயசிலேயே பெற்ற தாய்களால் கடுமையாக அடிக்கப்படுகிறார்கள் என்பதை விட தாக்கப்படுகிறார்கள். அவங்க ஏதாச்சும் ஒரு அழகான காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் டிவியில வச்சுக்கிட்டா, அந்த நேரத்தில் இந்த புள்ள அழுதா ஓங்கி ஒரு அடிதான். நடந்தது என்ன தெரியுமா? மீண்டும் மீண்டும் குழந்தை அழுத போது அந்த தாய் அந்த சீரியலினுடைய சுகத்திலும் இன்பத்திலும் ஓங்கி தள்ளி இருக்கிறாங்க. அந்த புள்ள சுகத்துல அடித்து மயக்கமாகி இருக்க இவங்களுக்கு தெரியல. திரும்பி பார்த்தால் பிள்ளை ரத்தம் வழிந்து மூர்ச்சையாகி விடுத்து. 2 வயசு குழந்தை. அன்பு மாத்திரம் காட்டப்பட வேண்டும். மஸ்ஜிதுல் நபவியில் மாணவி தொழுது கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை மஸ்ஜிதுக்கு கொண்டு வரவும் அனுமதித்தார். உங்களுக்கு தெரியுமா, மஸ்ஜிதுல் நபவியிலே தொட்டில்கள் இருந்தது. பெண்களும் அனுமதிக்கப்பட்ட காலம். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளில் எல்லாம் ஆண்களுக்கு சிறந்த சஃப்பு முதல் சஃப்பு என்றார்கள். ஆண்களுக்கு தீங்களிக்கிற சஃப்புன்னு ஒன்று இருக்குமா, அதுதான் கடைசி சஃப்புன்னா. நம்ம பல பேர் அதுலதான் இன்னும் தொழுது. ஆண்களுக்கு பாக்கியம் கொடுக்கிற சஃப்பு முதல் சஃப், ஆண்களுக்கு தீங்கு தரும் சஃப்பு கடைசி சஃப்புன்னா. சஃப்புகளில் எல்லாம் பெண்களுக்கு பாக்கியம், கடைசி சஃப்புன்னாங்க. சொன்னாங்க பெண்கள் இங்க இருக்கணும், கடைசியில் நிற்கலாம். மஸ்ஜிதுகளிலே பெண்களுக்கு இடம், அவங்களுக்கு இந்த சஃப்புகளுக்கு வரமுறை. தொட்டில் துங்க விட அனுமதி.
அவங்க கை குழந்தைகளை தூக்கி மஸ்ஜிதுல் நபவியினுடைய தொட்டிலே படுக்க வைத்துக் கொண்டார்கள். இந்த பெண்மணிகள் தொழுகைக்கு வரும்போது காரணம் கேட்கிறார்கள். 4 மாத குழந்தையை 5 மாத குழந்தைகளை வீட்டுல படுக்க வச்சுட்டு வரலாமே, பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து தொட்டில படுக்க வைக்கணுமா? அந்த தாய்மார்கள் சொன்ன பதில் எத்தனை அற்புதமாக குழந்தை பருவத்தை அந்த பெருமக்கள் ஆக்கினார்கள் என்பதற்கு முன்மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. வீட்டில் எங்கள் பிள்ளைகளை படுக்க வைக்க முடியும், ஆனால் நாங்கள் ஆசைப்படுகிறோம் எங்கள் பிள்ளைகளின் செவியில் ஆரம்ப துவக்க காலையின் அடையாளம் அன்னலாரின் கலாத் அந்த செவியில் விழுந்து இதயத்தில் பதிய வேண்டும். நபி பெருமானாரின் கராத்தை எங்கள் பிள்ளைகள் கேட்க வேண்டும். காலை துவக்கம் ரசூலுடைய கராத்தை கொண்டிருக்க வேண்டும். மஸ்ஜிதுல பிள்ளையை பெற்றெடுக்கிற பெண்கள் வந்திருந்தாங்க. தாய்மார்கள் கவனத்தில் எடுக்க. அருமையான பருவம் குழந்தை பருவம். அங்கேதான் இளமைக்கு வித்திடப்படுகிறது, விதை போடப்படுகிறது. மிகச்சிறந்த இளைஞர்கள் புதிதாக வானத்திலிருந்து பிறக்கவில்லை, அவர்கள் தாயின் மடியிலேயே உருவாக்கப்பட்டார்கள். இளைஞர்கள் வானிலிருந்து குதித்தவர்கள் அல்ல, ஒரு நல்ல தாயின் மடியில் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் இளைஞர்கள். அதன் துவக்கம் குழந்தை பருவம். மஸ்ஜிதுல் நபவியிலே பெருமானார் அனுமதிக்க தொட்டிலே படுக்க வைத்து ரசூலின் கராத்தை எங்கள் பிள்ளைகள் கேட்க வேண்டும். அல்லாஹ் எங்கள் வீட்டு பெண்களின் உணர்வுகளில் இதை பதிவு செய்வானாக. உட்கார இடம் இல்லையா? கொஞ்சம் முன்ன தள்ளுங்கள சகோதரர்கள் வெளியில நிக்கிறாங்க. கொஞ்சம் அசைங்க. நீங்க அசையும் போதெல்லாம் அல்லாஹ் உங்க கூட இருக்கிறார். ரப்பு பார்க்கிறது விசாலமான உள்ளத்தை, விசாலமான உள்ளத்தை. இன்னைக்கு மனிதர்களை குறித்து இமாம் கஸ்ஸாலி எழுதுவார், மனிதன் வளர்ந்து விட்டான், அவன் உள்ளமோ குருவியின் உள்ளத்தை விட சுருங்கி போனது. குருவியின் உள்ளத்தை விட சுருங்கி போனது. மன்னிக்கும் மனம் இல்லை, விட்டுக் கொடுக்கும் உள்ளம் இல்லை, மற்றவரை தேர்ந்தெடுக்கிற இதயமும் இல்லை. ஆனால் நீங்கள் விசாலமானவர்கள் என்பதன் அடையாளம் அசைந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அசைவுகளிலும் பறக்க செய்யும். என் ரப்பை நம்பாத வாழ்க்கையே இல்லை, அவன் என்னோடு இருக்கிறான் என்கிற அந்த உணர்வுதான் நமது பரிசுத்தமும் நமது உயர்நிலை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். சர்க்காரை ஆளும் சுகுத்துற வைக்கிறான். நபிகள் நாயகம் தொட்டிலே பிள்ளைகள் படுத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை உறங்க வைத்துக் கொண்டு தாய்மார்கள் சப்புகளில் அணிவகுத்திருக்கிறார்கள். பிள்ளைகள் விழித்திருந்தாலும் பரவாயில்லை, தூங்கினாலும் பரவாயில்லை, நபியினுடைய கராத்தை கேட்கணும். விழித்த கண்கள், உறங்கும் கண்கள் ரெண்டையும் தாண்டி கேட்கும் செவியை அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறார். குழந்தைகள் அந்த பிள்ளைங்க காதுல விழட்டுமே. ரசூல் தொழுகை வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுபுஹ் தொழுகை ரொம்ப ரம்யமான. சஹாபிகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, என்ன தவம் செய்திருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமாக நிறுத்தி பின்னால் நின்று தொழுதிருக்கிறார்கள் என்றால் என்ன பாக்கியம். நபியே இமாம். சூரத்துர் ரூமை ஓதுகிறார்கள் உத்தம நபிகள். ஒரு வரலாற்றின் பின்னணி தான் சூரத்துர் ரூம். பாரசீகர்களுக்கும் ரோமர்களுக்கும் யுத்தம். பாரசீகர்கள் நெருப்பு வணங்குபவர்கள், ரோமர்கள் வேதக்காரர்கள். 2 பேருக்கும் நடைபெற்ற யுத்தம். தோல்வி ரோமர்களுக்கு, பாரசீகம் ஜெயிக்கிறார். வேதம் உடையவர்கள் தோற்று போகிறார்கள். நெருப்பை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இது நடைபெற்றது பாரசீகம் ரோமிலே. மக்காவில் ஒரு பெரிய மகிழ்ச்சி நடக்கிறது. ஆரவாரத்தம். ஆங்காங்கு அந்த நிகழ்வை கொண்டாடும் நிலை.
மக்காவினுடைய முஷ்ரிக்கீங்களுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? வேற ஒண்ணும் இல்லை, வேதக்காரங்க தோத்து போயிட்டாங்க இல்லையா. சாமிகளுக்கு வருத்தம், நபித்தோழர்களுக்கு வருத்தம், வேதக்காரங்க தோத்துட்டாங்க. வேதம், அல்லாஹ்வின் வேதம், வேதக்காரர்கள் எப்போதும் அல்லாஹ் அவங்களோடு இருக்க வேண்டுமே, தோத்து போயிட்டாங்க. அல்லாஹ் அந்த வருத்தத்துக்கு ஒரு பதிலாக அலிஃப் லாம் மீம் ஒலிபத்து ரூம் ஃபீ அத்னல் அர்த் ஹும் மின் பாதி கலபிஹிம் ஸயக்லிபூன். நிறைய ஆபிஸாக இருப்பீங்க. எங்க அம்மா என்ன சின்ன வயசுல ஓத வைத்த ஹாஃபிதாக, சின்ன வயசுல ஹாஃபிஸ். அன்னைக்கு மனனம் செய்த குர்ஆன் காலத்துக்கும் அல்லாஹ் மறக்க வைக்கிறது. இன்னைக்கு எங்க பயணங்கள் சலாமத்துன்னா பயணம் போறோம் குர்ஆனாகவே இருக்கும். குர்ஆனை கையில கொண்டு போறது இல்லை, குர்ஆனை இதயத்தில் வச்சிருக்கோம். நான் ஹாஃபிஸ்களுக்கு சொல்வேன், அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், அல்லாஹ்வே கிடைப்பான். இன்னைக்கு ஓதுறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போதோட இவங்க ஹாஃபிஸ்கள் கூட ரம்ஜான் வந்துட்டா குர்ஆனுக்கு ஒரு பெரிய பரக்கத்து. ரமதானில எடுத்து பார்க்கிற அளவிற்கு மற்ற காலத்துல எடுத்து பார்க்கறது இல்லை. ஆபீஸ்களுக்கு பாக்கியம் எடுத்து பார்க்க வேண்டியது இல்லை, நீங்க மனப்பாடமும் ஓதிட்டே இருக்கலாம். நான் குர்ஆன் எடுத்து பார்க்கறது ரொம்ப குறைவு. பரக்கத்துக்கு தினமும் பள்ளிவாசல்ல இமாமத்துல இருப்பேன், முடிச்சுட்டு 2 ஆயத்தை எடுத்து பார்த்துக்கிடுவோம். அது சொல்ல தரிசனம் இருக்கும், தஃசீர்லாம் நடத்துவோம். ஆனால் அப்போ குர்ஆன் ஆயத்தை முழுசா பார்க்க முடியாது. பள்ளிவாசல்ல போய் குர்ஆன் எடுத்து ஒரு 3 ஆயத்தை பார்த்து ஓதிட்டு ஒரு நிறைவு, இன்னைக்கு திருக்குர்ஆனின் வார்த்தைகளை பார்த்து விட்டோம், மகிழ்ச்சி. அந்த 3 ஆயத்து பார்த்து ஓதி இருக்கிறோம். 1000 ஆயத்துக்களை மனப்பாடமாக அன்றைக்கே ஓதி இருப்போம். ஓதுங்கள், அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். சூரத்து ரூமை ஓதுகிறார்கள். சர்க்காரை ஆலம் அலிஃப் லாம் மீம் ஒலிபத்து ரூம். நான் சொல்றேன், ரோம தோத்து போச்சு, பாரசீகம் ஜெயிச்சிட்டாங்க. ஓகும் பின்பாதி கலபியும் ஸயக்லிபூன். தோல்வி நடந்திருக்கிறது, இனி வெற்றி நடக்கும் என்றான். வேதமும் வேதமுடையவர்களும் ஜெயிப்பார்கள். சஹாபிகளுக்கு அவ்வளவு சந்தோஷம், நம்ம ஜெயிப்போன்றான்ல அல்லாஹ். அந்த ஆயத்தை ரசூல் ஓத சுற்றி போய் நிற்கிறார் சஹாபிகள். இன்னும் ஓதல் அந்த பெருமானாருடைய நாவிலே, அவர்களின் கிராத்து உலகத்திலேயே நபி பெருமானாரை போன்ற ஒரு காரியே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் ஒரு காரி பிறக்கவில்லை. பல காரிகளை உலகத்திற்கே தந்தவர்கள் இப்னு மஸ்ஊத் போன்றவர்கள். இப்னு மஸ்ஊதை பற்றி வரலாறு சொல்லும், அவர்கள் கிராத் ஓதினால் வானில் பறக்கும் பறவைகளும் நின்று கேட்கும், அவ்வளவு பெரிய தொனி இப்னு மஸ்ஊத். இப்னு மஸ்ஊதை உருவாக்கியவர்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சுத்தி போய் இருக்க திடீர்னு அதிகமா ஓதுறவங்க தப்பு நிப்பாட்டிட்டாங்க. சூரத்தை நிறுத்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி ருக்குவுக்கு போறாங்க, சுஜூதுக்கு போறாங்க. சஹாபிகள் சரி 2வது ரக்காத்தில் தொடர்வார்கள் என்று நினைக்க, 2வது ரக்காத்திலும் பெருமானார் எழுந்திருத்து அது வளமைக்கே மாற்றம் குலுகுல்லாஹ் ஓதுனார். அப்ப சாமிகள் யோசிக்கிறாங்க, இவ்வளவு சின்ன சூழல், நமக்கெல்லாம் குலுகுல்லாஹ் ஸ்கூல்ல ஓதுனா ரொம்ப பேர் நம்மளை வாழ்த்தி இருக்கிறாங்க, நீங்க பொருத்தமான இமாம் ஹஸரத். நான் ரொம்ப நீட்டி ஓதுறது இல்லை சுபுகுல. சுபுகுல 2.5 பக்கம் 3 பக்கம் தான் ஓதுனோம். அப்புறம் கொஞ்சம் குறைச்சி 1 பக்கம் 1.25 பக்கம் தான் ஓதுறது. அப்போ ஒரு சகோதரர் பெரியவர் வந்திருந்தார். அவர் சுபுகு முடித்த உடனே எழுந்திருச்சு வெளியூர்ல இருந்து வந்தவங்க என்னை முசாவா செய்து கட்டி கல்வி நெத்தியில முத்தம் கொடுத்தார். கொடுத்து சொன்னார், ஹதரத், நான் தமிழ்நாடு பூரா போயிருக்க பல பள்ளிகள்ல சுபுகுல 40 ஆயத்துன்னு சொல்லி ரொம்ப நேரம் என் காலெல்லாம் நிற்க முடியாது, கஷ்டமா இருந்துச்சு. ஹதரத் இவ்வளவு சுருக்கமா ஓதுனீங்களே, அதான் உங்களுக்கு நீண்ட ஆயுச தரும். நடந்த நிகழ்வு. அவர் என்னைக்கு என் நெத்தியில முத்தம் கொடுத்து இந்த துவா செய்தாரோ 1.25 பக்கத்துக்கு மேல சுபு நான் கூட்டினதே இல்லை. அவ்வளவுதான் சுபுல ஓதுறது.
ஒண்ணு விளங்குச்சு. காத்தமுன் நபியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களின் இமாமாக நிற்பவர்கள் பின்னால் நிற்பவர்களை கவனத்தில் கொண்டு தொழுகை நடத்தட்டும். அவர்களில் பலகீனமானவர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், தேவையுடையவர்கள் இருப்பார்கள். அவசரமா போகணும்னு வந்திருப்பார். நீங்க முடிச்சு 12 பக்கம் ஓதுனீங்கன்னா பாவம் அவர் பாதியில சலாம் வாங்கிட்டு போயிடுவார். அப்படி ஒரு ஹதீஸ் வருது புகாரி ஷரீஃப்ல. அதற்கு மாதி முடிஞ்சவங்க இமாமா நிக்கிறாங்க. பின்னால ஒருத்தர் வந்து வேகமா வேலைக்கு போகணும்னு வந்து சேர்ந்தார். இஷாவுல அவர் சூரத்துல் பக்கரா ஆரம்பிச்சாங்கன்னா சரி முடிச்ச உடனே போகுமேன்ட்டு அவர் முடிக்கிற பக்கமாவே பக்கராவை முடிஞ்சிட்டு சரி ருக்குவுக்கு போவான்னு நினைச்சா பக்கரா முடிஞ்சு ஆலை முறான ஆரம்பிக்கிறார். யாரு? மாதி முடிஞ்சவன். அவர் பார்த்தாரு, இவரு போற போக்கு சரியில்லையே, சரி இதுல எவ்வளவு போகுது பார்க்க முடிச்சுட்டு நிசாவ ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 5 ஜூஸு போகுது. சலாம் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டார். நான் கிட்ட போய் நாயகமே, நீங்க ஒரு ஆளை இமாம அனுப்பியிருக்கேது, மனுஷன் காடுலாம் வலிச்சு போச்சு, 5 ஜூஸு போதுரா அப்படின்னு சொன்ன உடனே கூப்பிட விட்டாங்க. மாது அவர்தான் நந்தையா, நீங்கள் குழப்பவாதியா என்றார். குழப்பவாதியா நீங்கள்? பின்னால் நிற்பவர்களை நிலை அறிய வேண்டாமா? அவர் ஜமாத்தை விட்டு தனியா தொழுது ஓடி போய்விட்டார். உங்களில் இமாமத்து செய்பவர்கள் கவனம், பின்னால் நிற்பவர்களை கவனத்தில் கொண்டு வந்தே தொழுகைகள் நடத்த வேண்டும். எல்லாருக்கும் தௌபீக் செய்வாங்க. அதனால நாளைக்கு எல்லா பள்ளியிலையும் 1.25 பக்கமா ஆக்கிடாதீங்க. அது ஒரு பெரிய முன்மாதிரி ஆகிடக்கூடாது. நம்ம தொழுகைக்கணும் இந்த நேரம் ஓதணும், அதெல்லாம் பறக்குதுதான். இவ்வளவு பிறகி நம் உம்மத்தில் இருக்கும் என்று உணர்த்துகிறார்கள். பெருமானார் சுபஹ் தொழுகையில் 2வது ரக்காஅத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி முடிக்க சஹாபிகள் வியந்து போக கேள்விகளை முகத்தில் இருக்கையும் பெருமான் சொன்ன செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். இன்னி அகூமு ஃபிஸ்ஸலாம் வ உரீது அன் உத்தவ்வில ஃபீஹா ஃபஅஸ்மஉ சுமாஸ் புகாஸ் ஸபி ஃபஅதஜவ்வஸ். நான் தக்பீர் கட்டினேன், தொழுகையில் நின்னேன், நீங்க நேரம் ஓதணும்னு பெரிய சூறா ஓதணுங்கிற ஆசையோடு நின்றேன். தொழுகையில நான் ஓதிட்டு இருக்கிற போது தொட்டிலில படுத்திருந்த ஒரு குழந்தை அழுதுச்சு. அந்த குரல் என் காதுல விழுந்த போது என்னால ஓத முடியல. அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுது, அழுதுட்டு இருக்கிற அந்த அழுகையில் அந்த தாய் மனசு என்ன பாடுபடும். என் பிள்ளை அழுகுது, ரசூலுல்லாஹ் ஏற்றாங்களேன்னு அந்த தாய் மனம் சங்கடப்படும் இல்லையா? அந்த தாயின் மீது அன்பு காட்டி குழந்தையின் மீது கருணை கொண்டு நான் சுருக்கினேன் என்றார்கள். நீண்டு தொழ வேண்டும் என்ற ஆசை உண்டு, சுருக்கினேன். சர்க்காரை ஆழம் ஞாபகம் வையுங்கள். உருவாகி வருகிற அழகிய பருவம் குழந்தை பருவம். அவைகளுக்கு மார்க்கம் கொடுங்கள், பாடோடு தீனை கொடுங்கள், ஒழுக்கம் சார்ந்த வளர்ப்பை தாருங்கள். உங்கள் மடிதான் வழிமார்களை வளர்த்த மடி. நபிமார்கள் வளர்ந்த மடி பெண்களின் மடி. உங்கள் அமுதுதான் நபிமார்களுக்கு அமுதாக போனது. அடிக்கடி நான் சொல்றது, எந்த ஒரு பெண்ணும் நபியாக பிறக்கவில்லை. உலகத்தையே வழிகாட்டியவர்கள் நபிமார்கள். ஆனால் நபிமார்களையும் பெற்றெடுத்த பாக்கியம் உங்களுக்கே சொந்தம். நபிமார்களையும் பெற்றெடுத்தீர்கள். எனவே நாளைய ஒரு தலைமுறை இந்த மண்ணில் ஒடுக்கத்தோடு வளர வேண்டும், அல்லாஹ்வின் தொடர்பில் வளர வேண்டும், இந்த தீனின் எதிர்காலத்தை சுமக்க வேண்டும். அந்த இளமை இங்கே மடியில் தான் அது விதை போடப்படுகிறது என்பதை ஆழமான உங்கள் இதயத்தை நீங்கள் பதிக்க வேண்டும். இப்போதே அல்லாஹ்வை சொல்லி வளருங்கள், ஒழுக்கம் சொல்லி வளருங்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்து வளருங்கள், தாயின் மதிப்பை சொல்லுங்கள், தந்தையின் கண்ணியத்தை சொல்லுங்கள், ஆலிம்களின் தொடர்பை சொல்லுங்கள், நபியின் போதனைகளை காட்டுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு என் சரித்திரத்தை சொல்லிக் கொடுங்கள் என்றார். நபியுடைய சரித்திரம் பிள்ளைகளுக்கு போயிட்டா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? எனவே துவக்கம் என்பது விலகீனம். அந்த விலகீனம் தான் அற்புதம். குழந்தை பருவம் அன்பு காட்டப்பட வேண்டும். வாழ்க்கையின் அல்லாஹ்வின் நெறியோடு அவன் இருக்க வேண்டிய அத்தனை போதனைகளும் தரப்பட வேண்டும். அன்பு காட்ட வேண்டும். மிகச்சிறந்த பிள்ளையாக வளர வேண்டும். அதன் துவக்கம் ரசூலின் கராத்தின் பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று மஸ்ஜிதுன் நபவியின் தொட்டில்கள் இந்த சமூகத்தின் மிகச்சிறந்த அம்ச
அன்சாரிகள் உருவானதற்கு அடையாளம். அந்த குழந்தைகள் தான் அன்சாரிகள், மதீனத்து மாமன்னர்கள். அடுத்த பருவம் அல்லாஹ் சொன்னார், அந்த பலகீனத்துக்கு அடுத்து சக்தி வாய்ந்த பருவம்ங்கிறான். இந்த இளமைய அது தலைப்பு பொருளாக இருக்குது, அதை வச்சுக்கிடுவோம். மூணாவது பருவத்தை சொல்றோம், மிம்பாதி பூர்வத்தில் தோல்வா. அந்த சக்தியான பருவத்துக்கு அடுத்து மீண்டும் பலகீனம் தாங்கிறான். துவக்கமும் பலகீனம், முடிவும் பலகீனம். அல்லாஹ் பலகீனத்திலும் பறக்க செய்வான். முடிவு பலகீனம். இந்த வயசாயிட்டா பாருங்க, நிலைமை மாறி போயிடும், குழந்தையா மாறிடுவான், சொன்னதை திரும்ப சொல்லுவான். ஒருத்தர் சொன்னார், அதற்கு என் தாயாருக்கு துவா செய்யுங்க. என்னப்பா, எதை சொன்னாலும் 10 தடவை சொல்றாங்க. நான் சொன்ன எதை சொன்னாலும் 10 தடவை நீ சொன்ன போது அவங்க தாங்கி கொண்டார்களே மகனே, நீ சிறுவனா இருந்த போது அடம்பிடித்தாய் அல்லவா, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவர் சொல்றார், எதுக்கெடுத்தாலும் உமா 10 தடவை சொல்றாங்க, அடம்பிடிக்கிறாங்க, நீ அடம்பிடித்தாயேன்னு. அவர் கொஞ்சம் படிச்ச புள்ள, டாக்டர். அவர் உடனே தப்பு நின்றுட்டார். நீ அடம்பிடிச்சா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், சிறுவர்கள் அடம்பிடிப்பதை போல் முதியவர்களும் அடம்பிடிப்பார்கள். அங்கேயும் பலகீனம், இங்கேயும் பலகீனம். அவர் அமைதியாயிட்டார். ஒரு 10 நாள் கழிச்சு வந்து சொன்னார், ஹதரத், உங்க அறிவுரை என் தாயை இன்னைக்கு நான் கண்ணியமாக பார்க்கிறேன் என்று. அடம்பிடிக்கிற பருவம் முதுமை. ஆனால் முதுமையில் பரக்கத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த பரக்கத்தை நசீபாக்குவான். இங்கே முதியவர்கள் நிறைய இருக்கிறோம், முதியவர்கள் நிறைய இருக்கிறோம். முதுமை பரக்கத். நரைமுடி விழுந்தவர்களை வேதனை கொடுப்பதற்கும் அதாவு கொடுப்பதற்கும் அல்லாஹ்வே வெட்கப்படுகிறான். இன்னல்லாஹ யஸ்தஹி அய்யுஅذிப லிஷைப். உன் தாடியில் வெள்ளை முடி விடும், உன் தலையில் வெள்ளை ரோமங்கள் ஏற்படுமா, உனக்கு அதாவு கொடுக்க கூட அல்லாஹ்வே வெட்கப்படுகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? நான் கேட்கிறது, நிறைய பேர் அதற்கு ரொம்ப பாக்கியமா போச்சு, வெள்ள முடி விழுந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணாலும் அல்லாஹ் வெட்கப்படுவான். இல்ல, ஒரு செய்தியை ரசூல் உணர்த்துறாங்க. தாடியிலே வெள்ளை முடி விழுந்த போது, தலையிலே வெள்ளை ரோமங்கள் பரவிய போது, நீ மௌத்தா போனா உன்னை அதாபு கொடுக்க அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்றால், வெள்ளை ரோமம் விழுந்த பின்னால் இன்னும் நீ அல்லாஹ்வோடு மாறு செய்வதற்கு வெட்கமா இல்லை உனக்கு? நீ வெட்கப்பட மாட்டாயா? இன்னும் ஆபாசமா உனக்கு? இன்னும் அத்துமீறி நடப்பதா? இன்னும் பணிவதில்லையா? இன்னும் ஒழுக்கம் வருவதில்லையா? இன்னும் பள்ளி வாசல் கண்ணுக்கு தெரிவதில்லையா? அல்லாஹ்வோடு ரசூலோடு அழகிய உறவை முதுமையிலும் கொண்டு வராதவர்கள் வெட்கப்பட வேண்டுமா இல்லையா என்று சாலிக்கு இருக்கிறார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் வெட்கப்படுறாங்க. உன்னை தூக்கி அதாபு கொடுக்கிறதுக்கு, அல்லாஹ்வுக்கு மாத்தமா நடப்பதற்கு நம்ம வெட்கப்பட வேண்டுமா இல்லையா? சர்க்காரை ஆள உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சபையின் முன்னவர்களில் அபூ உபைதா இருக்கிறார், சித்தீக் நாயகம் இருக்கிறார்கள், உமரை ஃபாரூக் இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாமே முதியவர்கள், இளைஞர்கள். ஒரு பெரிய சபை. ஒரு பால் குவளை ரசூலுக்கு கொண்டு கொடுத்தார். பெருமானார் அந்த பாலை வாங்கி கீழே வச்சுட்டு சஹாபாக்களை பார்க்கிறார். அந்த சபையில் இருந்த அபூபக்கர், செய்தனா உமர், அதுக்கு முன்னால் இருக்கிறாங்க அபூ உபைதா. அது அப்படியே குவளையை தூக்கி அபூ உபைதாவை பார்த்து, இஷ்ரப் அன்னையா அபூ உபைதா, அபூ உபைதா தாங்கள் பருகுங்கள் என்றார். அபூ உபைதா பதறி போறாங்க, வியப்பாயிடுறாங்க. ஏன்னா பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் இருக்கிறார், செய்தனா உமரை ஃபாரூக் இருக்கிறார். தாங்கள் பருகுங்கள் என்கிறார்கள் பூமான் நபிகள். அபூ உபைதா உடனே இந்த கோலை கையில் எடுத்துக்கொண்டு, அந்த லஹக்கு மிஹா யா ரசூலல்லாஹ், தாங்கள் தான் தகுதியினார், இதை பருகிறதுக்கு தாங்களே தகுதி. அவர் திரும்ப கொடுக்க, பெருமானார் வாங்க, வாங்கி குடிப்பார், நீங்க தான் தகுதியினார். வாங்கிட்டாங்க. பெருமானார் கட்டளை போடும் போது, கொண்டு வந்து குடிக்க வரும்போது மனசு கேட்கல, இஷ்ரம் யார சொல்லலாம், நாங்க கொஞ்சம் குடிச்சுக்கலாமே. அந்த கட்டுப்பாடை வளர்ந்த விதம்
நாங்க குடிக்கலாமே. பெருமான ஈஸ்வரம் அந்த யாவாவைதா குடியுங்கள், குடிச்சிட்டாங்க. இப்ப சொல்றாங்க பரக்கத்துமா கபீரினா, எங்களுக்கெல்லாம் பரக்கத் எங்களின் முதியவர்களுடனேயே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அபூபைதா வயசுல மூத்தவங்க, அபூபைதா வயசுல மூத்தவங்க. எங்களுடைய பரக்கத்தெல்லாம் முதியவர்களோடு. முதியவர்கள் மதிக்கப்பட வேண்டும், முதியவர்களுக்கு கண்ணியம் தரப்பட வேண்டும், முதியவர்களோடு அழகாக நடக்க வேண்டும். உலம் யுவக்கிர் கபீரனா வலைஸ மின்னா, முதியவர்களை மதிக்கவில்லை என்றால் அவருக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் முதியவர்களோடு அழகாக நடக்க தௌஃபீக் செய்வாங்க. முதுமை என்பது மனிதன் தன்னை பண்படுத்த வேண்டிய பருவம். நான் பரக்கத்துக்குரியவனாக மாறுகிறேன் என்றால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், அல்லாஹ்வே என்னை வேதனை கொடுக்க வெட்கப்படுகிறான் என்றால் எப்படியெல்லாம் என்னை நான் ஆக்க வேண்டும். ரெண்டு முக்கியம். அல்லாஹ் என்ன வேதனை கொடுக்கிறதுக்கு வெட்கப்படுறான்னா நான் எப்படி வாழணும், என்னோட பரக்கத்து இருக்குன்னா நான் எப்படி மகத்துவமாக மாறணும். அல்லாஹ் அந்த ரெண்டு நசீபையும் முதியவர்களுக்கு வழங்குவானா. இடம் இல்லையே அவங்களுக்கு, கொஞ்சம் அப்படி கொடுக்காது பழைய சர்க்கிள் அவங்க இருக்காங்க. இங்கே குழந்தைகள் மீது அன்பு காட்டும் இந்த துவக்கம், பெரியவர்களுக்கு மரியாதையோடு கடை நடத்துகின்ற பழக்கம், இதற்கு இடையேதான் வாலிபம். நான் இளமை பருவத்தை ஒரு கிஃப்ட் என்று சொல்வேன். அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத ஒரு பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கே பிரியமான ஒரு பருவம் இருக்கும்னா அது வாலிப பருவம்னா. வாலிபம் யாருக்கு பிரியம்? அல்லாஹ்வுக்கே பிரியம். அல்லாஹ் நம்ம இளைஞர்களுக்கு மிக உயர்ந்த நற்பாக்கியங்களை வழங்குவானா. இப்போ இங்க இருக்கிற இளைஞர்கள் மட்டும் கேட்கறது இல்லை, லட்ச மக்கள் கேட்பாங்க இன்ஷா அல்லாஹ். யூடியூப்ல இன்னைக்கு உலகம் பூரா மக்கள் கேட்கிறாங்க. இளைய சமுதாயத்திற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்களுடைய இந்த சிறப்பான ஷரியத்து பேரவை நடத்துகிற நிகழ்வு. நான் இளமை என்று மாத்திரமே இங்கே துவங்க நான் விரும்பவில்லை. இளமையை உருவாக்கும் சிறுவராயத்தை சொன்னேன். முதிர்ச்சி வரும் காலம் அது எவ்வளவு மரியாதைக்குரிய காலம் என்று சொன்னேன். இளமை பரக்கத்தல்ல, மாத்திரம் அல்ல, இறைவனின் கிஃப்ட் என்கிறார். இந்த பருவம் என்பது அழகாகவே துவங்க வேண்டும் என்கிறார். இதற்குள்ளே அல்லாஹ் மிகப்பெரிய ஆற்றலை வைத்திருக்கிறான் என்கிறார்கள். முதுமையிலே எது முடியாதோ, இளமை சிறுபிராயத்திலே எதை செய்வதற்கு கூட அவர் தகுதி பெறவில்லையோ அத்தனையும் சாதிக்கும் பருவம் வாலிபம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஷபாபக கபுல் ஹரமி, முடியாத பருவம் ஒரு முதுமை, அதுக்கு முன்பு உனக்கு இருக்கிற வாலிபம் அது பொற்காலம் என்றார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. இளமை ஒரு பெரிய பொற்காலம். இளமை என்பது அல்லாஹ் தனக்கு பிரியங்கிறான். அதனாலதான் ரசூல் சொன்னாங்க, சொர்க்கவாசிகள் பூராவுமே இளைஞர்கள் என்றார். சாபாக்கள் கேட்டாங்க, சொர்க்கவாசிகளுக்கு தாடி இருக்காதா? தாடி இருக்காது, மீசையும் இருக்காது, தாடியும் இருக்காது. சொர்க்கத்துல தாடியோடு இருக்கிற ஒரே ஒரு ஆளு தான் அப்படிங்கிறாங்க. யாரு? ஒருத்தருக்கு பயான் செய்வது சொன்னா, அதில் தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க, ஒரே நடையிலேயே போட்டுள்ள கேள்வி கேட்டா விவகாரமா. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடியோடு இருப்பாங்கன்னு வருது. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். மூசா நபியை பார்த்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லா தஅஹுது பிலிஹியத்தி. தம்பி, மூசா நபியை பார்த்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் தாடியை பிடிச்சி இழுக்காதப்பா. கோபமா தாடியை பிடிச்சி இழுத்தாங்க. தாடியை பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அந்த தாடி அடையாளமா அவங்களுக்கு அங்க இருக்குன்னு சில பேர் எழுதுறாங்க குர்ஆனுடைய விளக்க உரையில. இன்னும் சில பேர்களுடைய பேர்கள் உண்டு. இங்கே நேரம் அதற்குள்ளே நுழைந்தால் இன்னும் தாண்டி விடும். ஒரு மணி நேரத்துல முடிக்கிறோம். ஒரு தலைப்பு என்பது அதன் ஆழத்துக்குள்ளே போவதற்குள்ளாலேயே நேரம் முடிஞ்சிடும். எடுத்த உடனே வாலிபர்கள் அப்படின்னு பேசினா அது ரசனை இருக்காது. இளமை என்பது அல்லாஹ் கொடுத்த வெகுமதி. அவன் பிரியப்படும் பருவம். மீச தாடி இல்லாத 33 வயசுடையவர்கள் தான் நாளை சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள் அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜுருத்து முருதுன்னு வருது ஹதீஸ்ல. மீசையும் இருக்காது, தாடியும் இருக்காது. இங்கேயும் சில பேர் சொர்க்கவாசியமா இருக்கிறாங்க. நல்ல மனுமன் டெய்லி சேவைகளாக நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஒருத்தர் சொன்னா, நான் காலையில் எழுந்திரிச்சா முதல் வேலை அதுதான், நல்லா பளபளப்பா ஆக்கிடுறது, அது முகத்துக்கு இடைஞ்சல். அங்க சொர்க்கவாசி, இங்க சொர்க்கவாசியா இருக்கக்கூடாது. இங்க மது ஹலாம், அங்க மது அழகா இருக்குமா. போதையும் இருக்காது அந்த மதுவில, அந்த மது அவ்வளவு சுவையா இருக்கும். சங்கை மிக்கவர்களே, சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் இளைஞர்களை ஆக்குகிறான். இன்னொரு பக்கம் இந்த சொர்க்கவாசி எல்லாருக்குமே இந்த பருவத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஏன்? அவனுக்கு பிரியம். இஸ்லாமிய ஓட்டத்தில் வளர்ச்சியில் இந்த சமூகத்தை திரும்பி பாருங்கள். இளைய சமூகத்தினுடைய ஆற்றலை பாருங்கள். இஸ்லாம் இளைஞர்களாலேயே உரமூட்டப்பட்டது. உமர் இப்னுல் கத்தாப் அவர் முஸ்லிமான போது வாலிபம், சித்தீக் நாயகத்திற்கு இளமை. இன்னொரு பக்கம் உஸ்மானுல் கனி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு உமர், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வளர்ப்பு மகனார். இன்னொரு பக்கம் அவர்களின் பேரப்பிள்ளை உஸாமா. ஒரு நீண்ட பட்டியல். இஸ்லாத்தை தூக்கி நிறுத்தியவர்கள் முஸ்அப் இப்னு உமைர், மிகச்சிறந்த இளைஞர். சஹாபாக்களுடைய அன்சாரிகள் தான் இஸ்லாத்தினுடைய அனைத்து தீன் பணிகளில் முழுக்க தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஒவ்வொரு போர்க்களத்திலும் ஷஹீதுகளின் எண்ணிக்கை அதிகம் அன்சாரிகள். வீர மௌனாவிலே 70 பேர் ஷஹீத், உஹதிலே 70 பேர் ஷஹீத். அன்சாரிகளுடைய நீண்ட பட்டியல், எல்லாமே இளைஞர்கள். ஈமானையும் ஈமானின் கொடியையும் தூக்கி நிறுத்தியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்தை கொடுத்து இளமையை பறக்கத்தாக்கினார். பெருமானாருடைய கடைசி இறுதி நேரம், துன்யா விட்டு விடைபெறாங்க. அந்த நேரத்தில் மிகப்பெரிய படை ஒன்றை தயார்படுத்தினார். அந்த படை தளபதியாக உசாமா பின் ஸைதை நியமிக்கிறார். சஹாபிகளால் ஜீரணிக்க முடியல. ஏன்? பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அந்த படையின் சிப்பாய்களாக. அந்த படையின் தளபதி உசாமா நியமனம் செய்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா உடல்நலம் குறைவா இருக்கிறார், சலசலப்பு ஏற்படுது. அவங்களை எப்படி தலைவரா நியமிச்சாங்க? வயசு என்ன தெரியுமா? உசாமாவுக்கு 18 வயசு. ரோம் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து படை நடத்த போகிறார்கள். போருடைய மகத்தான ஆற்றல் மிக்க படை ரோம் சாம்ராஜ்யம். இங்கே தலைமை 18 வயசு உசாமா. சாபாக்கள் கொஞ்சம் சலசலப்பு. இவ்வளவு பெரிய முதிர்ந்த சாபிகள் இருக்கும்போது ஒரு வாலிபரை போட்டிருக்கிறாங்களே. பெருமானார் அந்த நேரத்தில் செய்தி கேள்விப்பட்டு சொன்னார்களாம், நீங்கள் அவர் விஷயமாக பேசுகிறீர்களா? அவரை நான் தளபதியாக ஆக்கினேன். ஏன் தெரியுமா? அஹப்புன் நாஸ் இலை, மனிதர்களிலெல்லாம் இந்த நபிக்கு அவர் பிரியமானவர் என்றார்கள். இன்னொரு பக்கம் தலைமைத்துவத்திற்கு தகுதி என்றார்கள். பெருமக்கள் எழுதுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் இறுதி நேரத்தில் இந்த சமூகத்தை வழி நடத்தும் மிகப்பெரிய பொறுப்பை இளைய சமூகத்தில் ஒப்படைக்கிறார்கள் என்று எழுதுகிறார். நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். சமீப காலத்து இளைஞர்களை பார்த்து ஒழுக்க சீரழிவுகளால், மார்க்கப்பற்றை விட்டும் தூரமாகி போவதால், காமங்களுக்கு அடிமைப்பட்டு, போதைகளுக்கு அடிமைப்பட்டு, கஞ்சாவுக்கும் அமீனுக்கும் அடிமைப்பட்டு கலாச்சார சீரழிவிலே சிக்கி தவிக்கிற எங்கள் இளைஞர்களை வேதனையோடு பார்க்கிறேன். எங்கே உசாமா? ஒரு ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய தளபதி உசாமா. அந்த 18 வயதை எப்படி திருப்புகிறார்கள்? பதிர்களம் சொன்னதே இளைஞர்களினுடைய வீரத்தை. களத்தளபதியாக அபூ ஜஹல் புறப்பட்டு வருகிறார். இஸ்லாம் கண்ட முதல் யுத்தம். ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் போர் செய்யறதுக்கு வாள் இருக்குது. பேரீச்ச மட்டைகள் தான் சஹாபிகளின் கைகளில் இருந்த போர் ஆயுதம். பயணம் புறப்பட்டு வருவதற்கு கூட ஒட்டகமோ குதிரையோ இல்லை. 300 சொச்சம் பேர்கள், 1000 பேர் கொண்ட படை வந்து இறங்கி இருக்கிறார்கள். பலசாலிகள், போர் அனுபவம் மிக்கவர்கள், உடல் வலிமைக்கு சொந்தக்காரர்கள், பொருளாதார பரக்கத்து.
பலமா இருக்குது. அந்த பக்கமா உட்கார்ந்து அவங்க சாப்பிட்டு கழிக்கிறார்கள். இங்கே சாமிகளுக்கு உண்ணுவதற்கு கூட ஒன்றும் இல்லை. ஊருக்கு போகணும்னா உடனே எப்படி பலம் இருக்கணும்? அத்தனை பெரிய எதிரிகளின் படையை அவங்க கைதட்டி சிரிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தரையும் பார்க்க முடியல. எல்லாம் கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க, வால் இல்லை, ஒண்ணும் இல்லை, அப்படி வெறும் கையில நிக்கிறாங்க. சில பேர் பேரஞ்ச மட்டையை சுழட்டி கொண்டு நிற்கிறாங்க. இவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆனந்தமும் அவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியும் விளையாட்டும் கூத்துமாக இருந்தது. இங்கே ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை தளபதியாக முகவரிப்படுத்தப்பட்டு அன்னலார் வழிநடத்துகிற பத்ர் யுத்தத்தினுடைய வெற்றி எங்கே கிடைத்தது? எங்கள் இளைய சமுதாயத்தை நான் திரும்பி பார்க்க சொல்கிறேன். 2 இளைஞர்கள் படை தளபதி யார் என்று கேட்கிறார்கள். அபூஜஹல் எங்கே? சொல்றாங்க. இமாம் புகாரி பதிவு செய்கிறார். சாச்சான் ஒருத்தர் கையை தட்டினார். எங்கே? அபூஜஹல் கையை காட்டினார். இந்த பக்கம் ஒருத்தர் அபூஜஹல் நிற்கிறார். அவங்க சொன்னாங்க, என்ன கொஞ்சம் பயமா இருந்துச்சு, 2 பேர் யாருன்னே தெரியல. அபூஜஹல் எங்கேன்னு கேட்டு அவங்க போய் நம்மளை காட்டி கொடுத்துட கூடாது. 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, ஏன் கேட்கிறாங்க? இன்னொரு பக்கம் அந்த 2 பேருக்கும் நான் கையை காட்டிய போது ஒரு வார்த்தை கேட்டேன். ஏன்பா அபூஜஹலை கேட்கிறேன்? இல்லை, இன்னைக்கு நான் காலையில குடிச்சு போட்டு சந்தோஷமா அதெல்லாம் பூசிட்டு மகிழ்ச்சியா நான் ஒரு துவா செய்துட்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ்வே, இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் ரசூலுக்கும் விரோதமாக என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற அபூஜஹலை நான் இந்த போர்க்களத்தில் வீழ்த்த வேண்டும். அப்படி வீழ்த்த முடியவில்லை என்றால் நான் ஷஹீதாக வேண்டும். அதே வார்த்தையை இந்த பக்கம் கேட்ட அவரும் சொன்னார். கையை காட்டின போது 2 பேரும் பாய்ந்தார்கள். இமாம் புகாரி எழுதுற அந்த வார்த்தை நான் வியந்து போனேன். அவர்கள் 2 பேரும் பாய்ந்த போது பருந்துகள் போல் பாய்ந்தார்கள். பருந்துகளை போல நேர பாஞ்சி கடல் படை துவங்கி இருக்கிறது. போர்க்களம் இன்னும் அது வீரம் அடையவில்லை, உற்சாகம் பெறல. நேரா போனாரு. ஒருத்தர் ஒட்டக காலை தரிக்க குதிரை காலை, இன்னொருத்தர் அபூஜஹலுடைய கழுத்துல அவர் தன்னுடைய வாளை வீச அந்த போர்க்களம் ஆரம்பமே முடிவு செய்தது. தளபதி மரணித்தார். பத்ர் களத்தின் வெற்றியை தீர்மானித்த தகுதி சையதுனா முஆத், சையதுனா முஅவ்வத் ரலியல்லாஹு அன்ஹுமா, அந்த 2 இளைஞர்கள் தான். முஆத், முஅவ்வத். எங்கள் சமூக இளைஞர்களை நான் கேட்கிறேன், எங்கே போனது மார்க்க பற்றுகள்? பெருமானாருக்கு ஒருவன் தீங்களிக்கிறான், நாட்டிற்கு துரோகம் செய்கிறான். இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதிப்படுத்த விடவில்லை. மனிதாபிமானத்திற்கும் மனிதநேயத்திற்கும் எதிராக இவன் படை திரண்டு வந்திருக்கிறான் என்ற போது அந்த வீரிய சிந்தனை எவ்வளவு அழகாக அமைந்தது. அந்த களத்தின் வெற்றிக்கு 2 இளைஞர்கள் வித்திட்ட வரலாறை இந்த பாரம்பரிய பாடமாக படித்து வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தோள் கொடுத்து நின்ற அந்த தோழர்களில் இளைஞர்கள் மகத்தான இடம் பிடித்திருக்கிறார்கள். நான் ஒரு லிஸ்ட் வைக்கணும்னு வச்சிருந்த நேரம் இல்லை. இளைஞர்கள்ல பிரதான இளைஞர்கள் என்று ஒரு 100 பேர் சஹாபாக்கள். உங்க முன்னால வாசிச்சு அவங்க எத்தனை வயசு, எப்ப ஷஹீத் ஆகுறாங்க, எப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அதை மட்டும் தான் கொடுக்க முடியும், நேரம் முடிஞ்சது. இந்த சமூகம் இதயத்தில் பதிக்க வேண்டும். ஈமானுக்கும் நமக்கும் தொடர்பே இல்லாமல் வாழ்கிறோம். பள்ளிக்கூட வாழ்க்கையை களங்கப்படுத்தினோம். கல்லூரி வாழ்க்கையில் ரொம்பவே அசிங்கப்பட்டு நிற்கிறோம். தீனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை இன்றைய இளைய சமூகத்தில் சில பேர் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வனுடைய நோக்கமே இளைஞர்களை அல்லாஹ்வோடு நிஸ்பத்படுத்துவது, இணைத்து வைப்பது, அந்த சிந்தனையை கொடுப்பது. நான் இங்கே வந்திருக்கும் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சகோதர இளைஞர்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்புக்கு கொண்டு வாருங்கள். இந்த செய்திகளை அவர்களுக்கு கொண்டு சேருங்கள். நாம் கடந்து வந்த பாதை ஒரு தியாக பாதை. ஈமானை ஒளிமயமாக்கியவர்களில் 180% இளைஞர்களை ஜொலிக்கிறார்கள். இந்த ஈமானை ஒளிமயமாக்கியது இளைஞர்கள் ஜொலிக்கிறார்கள். நான்
உமைர் இப்னு அபீ வக்காஸின் வரலாறை படித்து வியந்து போனேன். உமைர் பின் அபீ வக்காஸ் சாத் இப்னு அபீ வக்காஸின் சகோதரர். சாத் பின் அபீ வக்காஸின் சகோதரர் உமைர் பின் அபீ வக்காஸ் ஒரு நல்ல வாலிபர். 15 வயசு கூட ஆகல. சில பேர் போதைக்கு அடிமையாகி கஞ்சாவுக்கு அடிமையாகிட்டாங்கன்னு ஒரு ஸ்கூல்ல இருந்து தகவல் சொல்லப்பட்ட போது அவங்க யாருன்னு கேட்டா அதுல இருக்கிற பாதி பேர் 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். 9ஆம் வகுப்பு படிக்கிறான். கஞ்சாவுக்கு போதைக்கும் அடிமை. எங்கே வந்தது இந்த பழக்கம்? அவங்க வாப்பாட்ட அந்த பழக்கம் இல்லை, அண்ணன் தம்பிகிட்ட அந்த பழக்கம் இல்லை, அவங்க குடும்பத்திலேயோ அக்கம் பக்கத்திலேயோ அந்த பழக்கம் இல்லை. இவன் எப்படி அந்த பழக்கத்துக்கு அடிமையானான்? அவன் யாரோடு பழகினானோ அந்த கெட்ட நண்பர்களே காரணம். இளைய சமுதாயத்திற்கு நான் 6 அம்சங்களை சொல்ல விருப்பப்படுகிறேன். 1, நல்லவர்களோடு தோழமை கொள்ளுங்கள். சாலிஹீன்களின் தோழமை, நல்லவர்களின் தொடர்பும் சகவாசமும் உங்களை மிகச்சிறந்த நல்லவர்களாக மாற்றிவிடும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். வானத்திலிருந்து மழை துளி விழும் போது அந்த மழை துளி ரோட்டில் ஓடுகின்ற சாக்கடையில் விழுகிறது. அந்த சாக்கடையின் சகவாசத்தால் மழை துளியும் சாக்கடையாக மாறுகிறது. அதே மழை துளி கடலில் விழுகிறது. கடலின் சகவாசத்தால் அந்த மழை துளி உப்பாக மாறுகிறது. அதே மழை துளி சிப்பி வாய் திறக்க உள்ளே விழுகிறது. சிப்பியின் சகவாசத்தால் முத்தாக மாறுகிறது. முத்தாக. தோழமை நம்மை மிகச்சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். சொஹபத்து சாலிகு துரா சாலிகு குண, சொஹபத்து தாலிகு துரா தாலிகு குண. ஒரு பாராசீக கவிஞர் சொன்னார், நல்லவர்களுடைய தோழமையும் தொடர்பும் நல்ல தன்மைகளை உனக்குள்ளே நசீவாக்கும். தீயவர்களா அந்த தொடர்புக்குள் நீயும் தீயவனாக போகிறார். ஆரம்பம் அருமையான இந்த சமூக இளைஞர்கள் நல்லவர்களோடு அவர்கள் பழக வேண்டும். ஆலிம்களோடு, சாலிஹீன்களோடு, மார்க்கப்பட்டுள்ளவர்களோடு, ஒழுக்கம் சார்ந்த இளைஞர்களோடு நமது தோழமையும் நட்பும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நமது குடும்பம் நல்ல குடும்பம், நல்ல தந்தை, நல்ல தாய், நண்பன் கெட்டவன், வாழ்க்கை அனைத்தும் சீர்குலைந்து போகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. முதல் அம்சம். 6 அம்சத்தையும் அதிர்த்து சொல்லிட்டீங்களேன்னா சொல்ல முடியாது. ஏன்னா 5 நிமிஷம் நான் முடிக்கிறது. கரெக்டா 1 மணி நேரம் 8:50க்கு துவக்கினேன். 7:50 8:50க்கு முடிச்சிடும். அதான் முறையும் கூட. அசத்துமார்கள் பிரியத்தில் கொஞ்சம் கூட்டு கப்பாங்க. நீங்க பல பேர் யோசிக்க கூட. நான் சொன்னேன் இல்லையா, தொலை வைக்கும் போது கூட நாங்க சுருக்கமாக தான் தொலை வைக்கிறது. இப்போ நாளைக்கு நம்ம பின்னால தொழுகிற கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் இந்த அந்த வழிக்கு போகும்பா அதற்கு பள்ளத்தில் வகுப்பாங்க. அதுக்கு நமக்கு வாடிக்கையாளர்களே அதிகமாயிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு பயான் வச்சாச்சுன்னா அதற்கு கரெக்டாக டயத்துக்கு முடிச்சிருவாங்கன்னா இன்னும் கூட்டம் உங்களுக்கு இடம் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நேரம் அதை சொன்ன பறக்கத்தை கூட கொஞ்ச நேரம் கூட்டிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். நான் உமைரை நினைத்து வியந்து போனேன். பதிர்களம் கண்ட சாத் இப்னு அபீ வக்காஸ் அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க சகோதரர் தம்பி உமைரை களத்துல பாக்குறாங்க. இன்னும் உள்ள நுழையல என்று ஆகல. போருக்கெல்லாம் வந்த உடனே உள்ள போக முடியாது. பெருமானார் ஆள் எடுப்பாங்க, கை வைப்பாங்க, அளவு பார்ப்பாங்க, வயசை விசாரிப்பாங்க. எல்லாம் கரெக்டான தான் உள்ள அனுப்புறது. திட்டமிட்டு நடக்கும் அத்தனை. உமைரை பார்க்கிற காணல. என் கூட தான் வந்தார். இன்னும் நபியை சந்திக்கல. நான் அங்கங்க பார்க்கிற சகோதரரை காணல. கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல ஒதுக்கி உட்கார்ந்து இருக்கிறேன். கையை முடிஞ்சு இழுத்து, என்னப்பா? இல்ல அல்லாஹ் இரானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஒளிஞ்சிருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட நான் படாம இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பெருமானார் என்னை பார்த்துடக்கூடாது. என்னப்பா எல்லாரும் பெருமானார் பார்க்கணும்னு நினைப்பாங்க, நீ பார்க்க கூடாதுன்னு நினைக்கிற. இல்ல பார்த்தா என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. பார்த்துட்டா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா போரில் கலப்பதற்கு அல்லாஹ்வின் ரசூல் வைத்த அளவுகோல் 15 வயசு. இவங்க வயசு 15 ஆகல. 15 விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. பெருமானார் பார்த்துடக்கூடாது.
நான் சொன்ன பரவாயில்லை, நீ வா, நீ இங்க மறையிறது முக்கியம் இல்லை, அங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ட்ரி, அவங்க போய் நம்ம பார்த்து அவங்க நம்மளை தேர்ந்தெடுத்து தான் உள்ள அனுப்பணும். துவா செய்துட்டு வான்னு கூட்டு போனேன், பெருமானார் தேர்ந்தெடுத்தாங்க, நான் போனேன், என்ன உள்ள அனுப்பிட்டாங்க. என் தம்பி அடுத்து வந்தா பார்த்தாங்க, உமையரா வயசு எத்தனைப்பா, நான் நீ உமாவுக்கு போய் திரும்ப செய்ய போட்டா போயிட்டு வந்தா அழுதாரு பாருங்க. நான் சொன்னேன் வியந்த வரல, அழுதாரு பாருங்க. அவர் அழுதார். எப்படி அழுகிறார்? முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், பின்னால் தேர்வுக்காக காத்து நிற்கிற மாணவியின் தோழர்கள் அத்தனை பேர்கள் கண்களும் கண்ணீர் வலிக்கும் அளவிற்கு அழுதார். அந்த அழுகையில் அண்ணனாரே வீழ்ந்து போனார். நிறுத்துப்பா, ஏன் அழுகிறாய்? யாரும் சொல்லலாம், எங்க வீட்டில் இருந்து புறப்படும் போது நான் ஒரு உறுதியோடு புறப்பட்டேன், யா அல்லாஹ் ரஹ்மானே, தீனுக்காக நடக்கிற முதல் யுத்தம், ஈமானையும் உன்னுடைய அன்பையும் உலகத்தில் நிலைநிறுத்துகிற இந்த யுத்தம், இந்த யுத்தத்தில் நான் புறப்பட்டு விட்டேன், நான் ஷஹீதாகியே உன்னை சந்திக்க வேண்டும். நியத்து இந்த போரில் நான் ஷஹீதாக வேண்டும். வீட்டுக்கு போகணும்னு வரல, போர்க்களத்துல ஷஹீதாக. அந்த வார்த்தை அவர் சொன்ன விதம், அவர் அழுத அழுகை யாருக்குமே ரூல்ஸ் மாத்துறது இல்ல. ரசூல் தலையை தடவி துஆ செய்து சரி உள்ள போவாங்க, அனுமதி கிடைக்க பெறுகிறார். 14 வயசு பெற்ற சையதுனா உமைர் பின் அபி வக்காஸ் போர்க்களம் நடந்து வெற்றி கண்ட போது இஸ்லாத்தினுடைய அந்த துவக்க களத்தினுடைய அந்த செங்குருதிதான் ஈமானினுடைய அஸ்திவாரத்தை அந்த கட்டிடத்திற்கு தந்தது. அந்த கட்டிடத்துக்குள்ளே மண்ணிலே உடைக்கப்பட்ட செங்குருதியில் உமைர் பின் அபி வக்காஸின் செங்குருதி குறைக்கப்பட்டது. அவர் சொன்னதை போல் ஷஹீதானார். 14 வயது இளைஞர். பத்ரிலே எண்ணப்பட்ட சஹாபிகளில் இன்றைக்கும் பத்ர் சஹாபாக்கள் நம்ம துஆ செய்யறோம். அவங்க இல்லைன்னா தீன் இல்லைங்கிற அளவுக்கு, தீனின் பரக்கத்தில் அவர்கள், வளர்ச்சியில் அவர்கள், இது தீனின் வெற்றியில் அவர்கள், அந்த பத்ரீகளை நினைக்கிற போதெல்லாம் உமைர் பின் அபி வக்காஸ் கண் முன்னால் காட்சி அளிக்கிறார். எங்கள் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், நாம் ஷஹீதாக வேண்டும் என்று 14 வயதில் அந்த எண்ணம் உதித்ததே எப்படி? எங்கே காணாக்கிறோம் இந்த உணர்வுகளை? நான் என் ரப்பை ஷஹீதாக சந்திக்க வேண்டும் என்று சொன்ன அந்த இறை பக்தி இன்றைக்கு எங்கே போனது? திசை மாறினோம், கொள்கை மாறினோம், ஒழுக்கம் சீரழித்தோம், ஆளுங்களை விட்டு விலகினோம். பெற்றோர்களுக்கு மாறு செய்யும் பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத இடத்திற்கு சென்றோம். காப்பாற்றவே முடியாத இடத்துல போய் நிற்கிறோம். அல்லாஹ் இந்த சமூக இளைஞர்களை மாத்திரமல்ல, நாடு தழுவிய எல்லா இளைஞர்களையும் பாதுகாப்பாங்க. உங்களுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கிற, மிகச்சிறந்த வாழ்க்கை இருக்கிற, இளமை அல்லாஹ்வின் தொடர்பில் இருக்க வேண்டும். 2வது அம்சம், அவன் நினைவில் இருக்க வேண்டும், அவனுடைய பாதையில் இருக்க வேண்டும், அவன் வணக்கத்தில் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தை யார் அல்லாஹ்வின் நினைவில், அவன் பாதையில், அவன் தொடர்பில் ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் சுவனத்து இளைஞர்கள் என்றார்கள். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்திலும் தொடர்பிலும் வணக்கத்திலும் வழிபாட்டிலும் தன் வாலிபத்தை ஆக்கி கொண்டார். எப்ப பார்த்தாலும் தீனுடைய சிந்தனையில் இருப்பார், குர்ஆனோடு இருப்பார், திக்ரோடு இருப்பார், பெருமக்களோடு இருப்பார், உலமாக்களோடு இருப்பார், மார்க்கத்தின் நல்ல பணிகளா முன்னால் நிற்பார், பள்ளிவாசலின் சேவைகளா தன்னை முகவரிப்படுத்துவார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அந்த இளைஞர்கள் அர்ஷின் நிழலுக்கு சொந்தக்காரர். அகிலத்தின் முத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த பாடம் அது. இன்னொரு பக்கம் இளமை, ஆற்றல் நிறைந்த பருவம். நான் எல்லாத்தையும் சொல்றது இல்லை. அறிஞர் பெர்னாஷா சொன்னார், ஒரு செய்தியை, இளமைங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னா, அது இடம் புரியாது, வீரம் மட்டும்தான் இருக்கும், விவேகம் இருக்காது. அந்த இளமையை நம்ம விரும்பல. பாய்ந்து விழும் பிறைக்கு துண்டை எடுக்க துடிப்பவன் இளைஞன் என்றார். பாய்ந்து விழும், பாய்ந்து வரும் பீரங்கி துண்டை எடுக்க துடிப்பவன் இளைஞன். ஒரு பீரங்கி துண்டு அங்க வருதுன்னா அதை போய் எடுக்க போவான். அது வீரம் மட்டும் இருக்கிற இளைஞர்கள்.
விவேகத்தோடு இருக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம். வெறும் வீரம் டேஞ்சர். எதுக்கெடுத்தாலும் அதை செய்யணும், இது செய்யணும், நாட்கள் அதை செய். மிகச்சிறந்த வழிகாட்டுதலுக்கு கீழால் ஒரு வாலிபன் இருக்க வேண்டும். மிக நல்ல தலைமைக்கு கீழால் இருக்க வேண்டும். ஆற்றல் மிக்க பருவம் இது. மூணாவது அம்சம், இந்த ஆற்றல் சுய நினைவுகளோடு தன் ஆற்றலை மாத்திரம் பயன்படுத்தி இருக்கக்கூடாது. மிகச்சிறந்த தலைமையின் கீழ் ஒரு இளமை இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு சையதுனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவை அவங்க தாயார் கொண்டு விடுறார். ஸைத் இப்னு சாபித் மகனை தங்களுடைய தீனுடைய பணிக்கு விடுறார். இஸ்லாத்தினுடைய பதில் வந்த போது ஸைத் இப்னு சாபித் ரொம்ப ஆசையா தயாராகி பயிற்சிலாம் எடுத்துக்கொண்டு ரசூலுடைய தர்பார்ல ரசூலல்லாஹ் அம்மா சொன்ன மாதிரி நான் இந்த கடத்துல அதற்கு ஆசைப்பட்டு ரொம்ப தயாராகிட்டேன்னா. பெருமானார் வயசை கேட்கிறாங்க, 13 வயசு. ஸைத் இப்னு சாபித், இல்லப்பா நான் உம்மாட்ட பேசிக்கிறேன், இம்மாட்ட கிதுமத்துக்கு போயிடுனா. அவரு என்ன பண்ணாருன்னா சாதிக்கல, இவர் சாதிச்சார். அழுது, அவர் அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். யாரு? ஸைத் இப்னு சாபித். உம்மாட்ட வந்து ஒரே அழுக. உமைர் இப்னு அபீ வக்காஸ் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து அழுதார். இவர் உம்மாட்ட வந்து அழுதார். பெருமானார் மறுத்துட்டாங்க. எனக்கு முன்னால தெரிந்த ஒளியெல்லாம் மக்கி போச்சுங்கிறார். நான் ஒரு பிரகாசத்தை பார்த்து பதிர்களத்திலே அது என் கண்ணை விட்டு மறைஞ்சு போச்சு. நான் எப்படி கலக்கணும்? உம்மா சொன்னாங்களாம், தாய்மார்கள் இருக்கிறதுனால சொல்றேன். உம்மா சொன்னாங்க, மகனே ஒன்றும் மங்கி போகல மகனே, கண் இன்னும் பிரகாசமா இருக்குது. மங்கி போகவில்லை, மறைந்து போகவில்லை அந்த பிரகாசம். மகனே உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது. இதுக்கு நீ இப்ப தகுதி இல்லை. நபியுடைய முடிவுதான் கைரானது. உனக்குள்ள வேற சில ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை நான் உருவாக்குகிறேன். அண்ணலாவே உன்னை தேர்ந்தெடுப்பார்கள். நாங்க அம்மா உடனே மகனார் ஓகேங்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்த திறமை என்னன்னா நினைவாற்றல். எதை சொன்னாலும் உடனே பதிஞ்சிடும். ஒரு ஆயத்தா உடனே மனப்பாடம், ஒரு செய்தியா உடனே அதை உருவாக்கி கொள்வாங்க. அந்த திறமையை வெளிப்படுத்தி ரசூலுடைய தர்பார்ல கொண்டு விட்டாங்க. என் மகனுக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. உடனே பெருமானார் பதில் முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க கலக்கல்ல, அவங்களுடைய திறமை எடுத்துக்கொண்டு ரசூல் சொன்னாங்க, அப்படியான ஒன்று பண்ணுங்கள், இங்க நிறைய கடிதங்கள் யூதர்களுடைய மொழியிலே வருகிறது, அதையெல்லாம் படிக்க வேண்டும். அந்த மொழியை நீங்கள் படித்து வாருங்கள். சஹாபிகளில் மிகப்பெரிய சஹாபிகளை, முதியவர்களை, மிகப்பெரிய இளைஞர்களை எல்லாம் தேர்வு செய்யாமல் ஸைத் இப்னு சாபித்தை கூப்பிட்டு நீங்கள் அதை எழுதுங்கள், படியுங்கள் என்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் போனாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த மொழியை, யூதர்களின் மொழியை படிக்கிறார். படித்து விட்டு ரசூல்கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் அந்த மொழி பயிற்சி எடுத்து விட்டேன். எழுத தெரியுமா? தெரியும். படிக்க தெரியும். அனைத்தும் தெரியும். முழு திறமை. இத்தனை நாள் ஆச்சு. 17 நாள்ல முடிச்சார். 17 நாள். நான் இளைஞர்களை கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய தனக்கு தெரியாத ஒரு ஆங்கில மொழியை 17 நாளில், அரபி மொழியை 17 நாளில். வயசாவில் 5 வருஷம் ஓதன பின்னாலும் அரபியில பேச தெரியுமான்னு நிறைய பேர். 5 வருஷம் ஓதன பின்னாலும் அரபியில பேச தெரியல. ஒரு மாணவர் வந்து சொன்னார், ஹதரத் உங்க கூட நான் அரபியில பேசணும்னாரு. சரிப்பா பரவாயில்லை, கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு வான்னு பேச விட்டேன். அவர் பேசணும்னு நான் சொன்னாங்க, பாப்பா எனக்கு இருக்கிற அரபி மறந்துடும் போல தெரியாது. நீ பேச பேச ஏன் அரபியில குழப்பம் வந்துடும் போல தெரியுது. தயவு செய்து நீ தமிழ்ல பேசு. ஒரு 2-3 நாளைக்கு வந்து உட்காரு, நான் அந்த பயிற்சியை கொடுக்கிறேன். மொழி பயிற்சி மகத்தானது. 17 நாளில் மிகச்சிறந்த பயிற்சியை பெற்று வந்தது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வலது பக்கத்தில் எப்போதும் நீ இருப்பாயாக செய்து என்று ரசூல் சொன்னார். வரும் கடிதங்கள் எல்லாம் நீ படிக்க வேண்டும். செய்துதான் படிப்பான். உலக தலைவர்களின் கடிதங்களை படிக்கும் இடத்தில் செய்து நிறுத்தப்பட்டார். வயசு 13 வயசு. எங்கே இளைஞர்களே, மாணவியின் அருகாமையை பெற்ற செய்தி எங்கே? இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? வீர மௌனாவில் 70 சஹாபாக்கள் ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்ட போது
வேதனைப்பட்ட சஹாபிகள். யமாமா யுத்தகலம், அங்கே ஹாபிதுல் ஷஹீத் ஆகுறாங்க. நபி இல்ல. சித்திகுல் அக்பர் உமரும் அழுதாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. கவலையா இருக்குது அபூபக்கர். அபூபக்கர் சொன்னாங்க, உனக்கு இருக்கிற கவலை எனக்கும் இருக்கிறது உமரே. ஹாபிதுகள் எல்லாம் மௌத்தாயிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் விடை பெற்றாங்க. குர்ஆன் ஷரீஃப் ஒரு உருவம் இல்லை, எழுத்து வடிவம் இல்லை, கல்புல வச்சிருக்கிறோம். சில பேர் எழுத்து பேப்பர்ல எழுதி இருக்கிறாங்க, ஓடையில எழுதி வச்சிருக்கிறாங்க, சில பேர் தோல்ல எழுதி அங்கங்க வச்சிருக்கிறாங்க. சமுதாயம் கடைசி காலம் வரைக்கும் அல்லாஹ்வின் இந்த வேதம் போய் சேர வேண்டுமே, அந்த பொறுப்பை எடுக்கணும். அவங்க யோசிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி பூரா உட்கார்ந்து அழுதாங்க, கண்ணீர் வடிச்சாங்க, அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா பண்ணாங்க. காலையில 2 பேரும் சந்திக்கிறார்கள். சந்தித்து ஒத்த கருத்துக்கு வருகிறார்கள். இந்த பொறுப்புக்கு தகுதியான ஒருவர் எனக்கு அல்லாஹ் நினைவில் போட்டு விட்டான். அதற்கு உமரும் அபூபக்கருக்கும் ஒரே மனிதரை அல்லாஹ் போடுறான். 2 பேரும் மறுநாள் காலையில் வந்து சந்தித்த அந்த மனிதர் யார்? ஸைத் இப்னு சாபித். இளைய ஸைத். அன்னைக்கு வயசு 13, இன்னைக்கு வயசு ஒரு 16, 17, 12 வயசு. இந்த வயசு தான். ஒரு 10 வயசு அதை விட பின்னால. பத்ர் ஹிஜ்ரி 2 நடக்குது. ஹிஜ்ரி 10 ரசூலுல்லாஹ் வஃபாத். ஹிஜ்ரி 10க்கு பின்னால் அபூபக்கர் ஆட்சி. ஒரு 10 வருஷத்தை கொண்டுங்க. 13 + 10 23, 24 வயசு. திருக்குர்ஆன் ஷரீஃபை இணைந்து அங்கங்க இருக்கிற குர்ஆனுடைய வார்த்தைகளை எல்லாம் சேகரித்து முழுமையாக்கி தரணும்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, மலையை புரட்ட சொல்லுங்கள் அபூபக்கர் அவர்களே, ஜனாதிபதி அவர்களை புரட்டி விடுகிறேன். இந்த பொறுப்பை என்னிடத்தில் தராதீர்கள், முடியாதுன்னாங்க. இல்லப்பா, நாங்க 2 பேரும் அல்லாஹ்ட்ட கேட்டோம், அல்லாஹ் உன்னதான் அடையாளம் காட்டினான். தேர்ந்தெடுக்கப்படுகிறார் 24 வயதில் ஸைத் இப்னு சாபித். உலகத்தின் பல பாகங்களில் பாதுகாக்கப்பட்ட குர்ஆனின் வசனங்கள். அவங்கள்ட்ட 2 வசனம் இருக்கும், இவங்கள்ட்ட 500 ஆயத்து இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு ஆயத்து எழுதி வச்சிருப்பாங்க. இது எல்லாம் மொத்தமாக்கி எதை எந்த சூறாவில் இணைக்கணும், இணைத்து குர்ஆனாக கொண்டு தரணும். அந்த பொறுப்பை ஒரு இளைஞரிடத்தில் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு நானும் நீங்களும் ஓதுகிற அந்த குர்ஆன் ஸைத் இப்னு சாபித் அவர்களால் தொகுத்து தரப்பட்டது. ரசூலின் வார்த்தை ஒரு எழுத்து விடப்படாமல் சேகரித்து ஒன்றிணைக்கப்பட்டது. இன்றைக்கு இளைய சமுதாயத்தை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம். நீங்கள் அந்த வருத்தத்தை நீக்க வேண்டும். குர்ஆனை கூட இந்த சமூகம் இன்றைக்கு சுமக்கும் இடத்தில் கொண்டு தந்த அந்த இளைஞர்களை, சித்திகுல் அக்பர் போன்ற மிகப்பெரிய சாலிஹீன்களின் தொடரில் இருந்த அந்த இளைஞர்களை, இன்னொரு பக்கம் பத்ர்களத்தை வெற்றியாக்கி தந்த இளைஞர்களை, நான் அல்லாஹ்வை ஷஹீதாக பார்க்க வேண்டும் என்று பேசிய இளைஞர்களை நீங்கள் திரும்பி பார்த்தால் இந்த தீன் வளருவதில் அவர்கள் பெற்ற மகிழ்ச்சி மகத்தானது. நாம் இந்த தீனின் வளர்ச்சிக்கு, உயர்வில் இதை பாதுகாப்பது நான் பங்கெடுக்கணும்ங்கிறத விட ஒரு செய்தி சொல்றேன். இந்த தீனின் கண்ணியத்தை சமுதாயத்தின் பார்வையில் மதிப்பு குறைவாக ஆக்குவதில் நீங்கள் இறங்கி விடாதீர்கள் என்று கேட்கிறேன். கண்ணியத்தை கொடுக்கிறதும் பாதுகாக்கிறதும் இருக்கிறது. இந்த தீனின் கண்ணியத்தை குலைத்து விடாதீர்கள். ஆபாச செயல்களால், அருவருக்கப்பட்ட செயல்களால், ஒழுக்கம் இல்லாத நடைமுறைகளால் மாண்பு நிறைந்த மார்க்கத்திற்கு கலங்கம் கற்பித்து விடாதீர்கள் என்று எங்கள் இளைஞர்களை உரிமையோடு கேட்கிறேன். மகத்தான இந்த பணி அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக, வெற்றியாக்கி வைப்பானாக. இந்த தீனுக்கு அரணாக இருக்கிற இளைஞர்களாக இந்த சமூக இளைஞர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பானாக. அவன் அச்சத்தோடு வாழ செய்வானாக, அவன் தொடர்பில் இருக்க செய்வானாக. உமைர் இப்னு அபீ வக்காஸ் போன்ற இளைஞர்களை, ஸைத் இப்னு சாபித் போன்ற இளைஞர்களை அல்லாஹ் இந்த மண்ணில் நடமாட வைப்பானாக. இந்த தீன் உலகமெல்லாம் போவதற்கு அல்லாஹ் இளைஞர்களை தேர்ந்தெடுப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் அதற்கு திருப்திப்பட்டார். உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கிற காலம் வரையிலும் நாம் படுக்கையில் விழுந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக, முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்மை, நமது குடும்பத்திற்கோ, நமது குடும்பத்தை நமக்கோ
சுமையாக்கப்பட்டு விடாமல் அல்ல பாதுகாப்பான். நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானா. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு அல்லாஹ் திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசங்களை ஏற்படுத்தி ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து விட்டுக் கொடுத்து வாழச் செய்வானாக. நம்ம பிள்ளைங்க எங்கெல்லாம் திருமணமாகி மகிழ்ச்சி இல்லாம கணவனும் மனைவியும் போராடி கொண்டும் சண்டையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களை அல்லாஹ் இந்த சபையின் பரக்கத்தால் இணைத்து வைப்பானாக. சொர்க்கத்திலும் ஒன்றாக்கி வைப்பானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை அவன் பேரருளால் வழங்குவானாக. கர்ப்பமாக இருக்கிற நமது பிள்ளைகளை சிறப்பாக குழந்தை மருத்துவமை செய்வானாக. ஹயாத் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியில் சர்க்காரிய ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதர வைத்து, குறிப்பாக இங்கே நிறைய வந்திருக்கிற சங்கைமிக்க நபியின் வாரிசுகளான உலமாக்கள், எங்கள் மதரசாவின் அன்பு மாணவ கண்மணிகள் எல்லோருடைய உயிரோட்டமான துஆவை ஆதர வைத்து, 1 மணி நேரம் என்ற இலக்கையும் சங்கைமிக்க உஸ்தாதுமார்கள் உலமாக்கள் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் அதிகப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதை கவனத்தில் கொண்டு அந்த 1/4 மணி நேரத்தையும் அதிகமாக்கி பேச வைத்த அல்லாஹ்விற்கும் நான் ரொம்பவே நன்றி சொல்லி, தொடர்ந்து இது போன்ற நற்பணிகளில் மூச்சு உள்ளவரையிலும் அல்லாஹ் இருக்க செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.